ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதில் ஆழமான பொருள் இருக்கும். 2019 நவம்பர் மாதம் ஒரு நண்பர் வருகிறார். வந்துட்டு, "அண்ணா அடுத்த வருஷம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்கண்ணா, ஏப்ரல்ல ஒரு பெரிய முதலீடை வைத்து. ஆனா ஒண்ணும் பண்ணாதீங்கண்ணா, ஒரு வருஷம் படுத்து தூங்குங்க" அப்படின்றேன். "அண்ணா என் ஜாதகத்த பார்த்துட்டு ஒரே நிமிஷத்தில இப்படி சொல்லிட்டீங்களேண்ணா பொசுக்குன்னு, ஒரு 1/2 மணி நேரம் கதை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன்." "அண்ணா கதையெல்லாம் முக்கியம் இல்லைங்கண்ணா, கதைக்கு கன்டென்ட் மட்டும் தாங்கண்ணா முக்கியம். கிளம்புங்க." ஒரு வாரம் பிறகு அவரே மற்றொரு நண்பரை அனுப்பியிருக்கிறார். அந்த நண்பர் கேட்டார், "எதுக்கு? என் பிஸ்னஸ் திறக்கலாமா?" "திறக்காதீங்க அடுத்த வருஷம். படுத்து தூங்குங்க. பரிகாரம் சொல்லுங்க. வேணா ஒரு பூட்ட வாங்கி கடைய வாடகைக்கு எடுத்துட்டேன்னா பூட்டி வச்சுருங்க" அப்படின்னு. பிறகு அவர் நண்பர்கள்ட்டலாம் சொல்றாரு, "அண்ணனுக்கு எத கேட்டாலும் படுத்து தூங்குங்கன்னு சொல்றாரு அடுத்த வருஷம்." "என்ன?" அப்படின்னு சலிச்சுக்கிட்டாங்க. ஒரு அரசியல்வாதி வருகிறார். அதுக்கு அடுத்த வாரம், "அண்ணா எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் சொல்லுங்க, தாத்தா பாட்டி பேர் சொல்லுங்கன்னாரு." "அது உங்களுக்கு தெரியணுங்கன்னா எனக்கு எதுக்கு தெரியணும்? நான் சொல்ல வேண்டியது விவசாயத்துக்கு போயிருங்கன்னு." மனிதன் வருத்தப்பட்டு விட்டார். எனினும் வருங்காலங்களில் நடத்திய நிகழ்வு மக்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்திவிட்டது. தற்பொழுது பணத்திற்கான பரிகாரங்கள் தேவையில்லை. இப்பொழுது தேவையான பிரார்த்தனை உலக அமைதிக்கு மட்டும்.